மாமா கால் கையெல்லாம் வலிக்குன்னு சொன்னேன்ல, சத்து மாவு போட்டு தரட்டா? ஐயோ ஐயோ உனக்கு போட்டு தரல. போன வாரம் போடுறது பழசு தான். பழசுனா ஏற்கனவே வாங்கினது. நீ அதுக்கப்புறம் வாங்கினது இன்னைக்கு போட்டிருக்கிறேன். கால் சைக்கிள் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொன்னேன்ல, குடைச்சலாம் குடையுதுன்னு. சத்து மாவு குடிச்சோன்னா உனக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. கை கால் குடைச்சலாம். அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்த பொருளாக போட்டிருக்காங்க. கேவுரு, கம்பு, அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் அப்புறம் நான் உனக்கு தெரியுமா என்னென்ன போட்டிருக்காங்க சத்து மாவு? சத்து மாவு குழந்தைக்கு போகிறது தான். எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிட்றதா சத்து மாவு. அது எனக்கு தெரியாதா? இதைத்தான் நீ திரும்ப சொல்ல வர. அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, மக்களுக்கு தெரியும் சத்து மாவில் என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாமே சத்தான பொருள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் மாமாவுக்கு சத்து மாவு தான் தொலை வச்சுருக்கிறேன். பாருங்கள், அவர் ஏற்கனவே கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாரா? சரி, இன்றைக்கி சத்து மாவு தொழையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சத்து மாவு தொலை வச்சுருக்கிறேன். டீ காஃபிக்கு பதிலாக இந்தாடி முதல்ல என் சின்ன பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைக்கு தான் முதல்ல. அப்புறம் என் பெரிய பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். எங்கள் மாமாவுக்கு ஆற வச்சுருக்கிறேன். சூடாக நாங்கள் குடிக்க மாட்டோம். எல்லாருமே ஆற வச்சு தான் குடிப்போம். அதனால் இன்றைக்கி ஆற வச்சிட்ருக்கிறேன். மாமாவுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி. அவர்கிட்ட கொடுத்துடலாம். அவன் குடிச்சிட்டான். இப்போ தான் அவன் குடித்தான். அவன் குடிச்சிட்டு தான் அப்புறம் உனக்கு ஊற்றி எடுத்துன்னு வரேன். குடிச்சிட்டு எப்படின்னு சொல்லு. இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு. எப்படி இத நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணுமா? நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அது தான் என்னும் போது அது ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம். எப்பயுமே ஒருத்தவங்க சாப்பாடு எதனா கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான்றதை தான் இழுக்கக்கூடாது. ஓகே.